வேப்பூர் அருகே கருகிய நிலையில் இளம்பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் தற்கொலையா கொலையா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காட்டுமயிலூர் செல்லும் சாலையில் சீனிவாசன் என்னும் தனியார் மனைப்பிரிவு உள்ளது. இந்த மனைப்பிரிவில் கீற்றுக்குட்டாய் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபொழுது இளம்பெண் ஒருவர் தீயில் எரிந்து கொண்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் வேப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் வேப்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபொழுது அந்த பெண் தீயில் முற்றிலுமாக கருகி இறந்துள்ளார். பின்னர் வேப்பூர் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அந்த பெண் வேப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் மனைவி நீலாவதி என்பது தெரியவந்தது. மணிகண்டனுக்கும் நீலாவதிக்கும் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணமா என காவல்துறையினர் பல கோணங்களில் இதுகுறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தருமபுரம் ஆதீன போலி வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நேர்முக உதவியாளரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன கர்த்தா தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 9 பேர் மீது மயிலாடுதுறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் 2வது குற்றவாளியான ஆதீன கர்த்தரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் ஜூன் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு 15 நாட்களை கடந்த நிலையில் செந்திலை காவலில் எடுத்து விசாரிக்க மயிலாடுதுறை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இதனை ஏற்ற நீதிபதி செந்திலை ஒருநாள் மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதையடுத்து மயிலாடுதுறை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருவையாறு செந்திலை விசாரணை நடத்த காவல்துறையினர் அழைத்து சென்றனர். பல்லடம் அருகே விவசாய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் 9 சவரன் தங்க நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் பொல்லிக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் தனலட்சுமியிடம் பேச்சு கொடுப்பது போல் அவரிடம் இருந்த தங்கச்செயின், வளையல்கள் மற்றும் மோதிரம் என 9 சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தனலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய ஆனந்தகுமார், சுரேந்தர் என ஒரு பெண் உட்பட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 9 சவரன் நகை மற்றும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைத்தனர். நைஜீரிய நாட்டில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 22 கோடி மதிப்புடைய கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகள் தனிப்படை அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்ட போது தோகாவில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை பரிசோதித்ததில் கென்யா நாட்டை சேர்ந்த இளம்பெண் அணிந்திருந்த ஷூக்களிலும் அவர் வைத்திருந்த 5 ஜோடி ஷூக்களிலும் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த போதைப் பொருட்களை பரிசோதித்ததில் அது கொக்கைன் போதைப் பொருள் என்பது தெரியவந்தது. அதன் மதிப்பு 2.2 கிலோ எனவும் சர்வதேச மதிப்பு ரூபாய் 22 கோடி எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து சுங்க இலாக்கா அதிகாரிகள் கென்யா நாட்டு இளம்பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டையில் ஆட்டோ லாரி மீது மோதியதில் ஆட்டோ டிரைவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் சேந்தமங்கலம் அடுத்த பின்னாவரம் பகுதியில் ரோடு ரோலர்களை ஏற்றி வந்த கனரக லாரி வழிமாறி வந்ததால் லாரி டிரைவர் வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்பொழுது அருகிலப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் தனது ஆட்டோவில் சேந்தமங்கலம் நோக்கி வந்தபோது இந்த கனரக லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். மோதிய வேகத்தில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியது. இதில் ஆட்டோவை ஓட்டி வந்த ஆனந்தன் படுகாயமடைந்துள்ளார். உடனே அவ்வழியாக சென்றவர்கள் ஆனந்தனை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் அறிந்து வந்த நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.